அதனால் கடகராசியை கல்யாணம் பண்ண கணவன்மார்களுக்கு ஒரு பெரிய யோகம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. புண்ணியம் பெற்றவர்களுக்கு தான் கடகராசி பெண்கள் மனைவியாக வருவாங்க. நல்லவே நினச்சி அவங்க போய் பழகியிருப்பாங்க. அவங்க கெடுதல்காரனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அசிங்கப்படுத்தக்கூடியவங்களாக அவங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை இந்த கடக லக்னமும் கடக ராசிக்காரங்களும் அனுபவிச்சாங்க. இந்த 60 நாட்களில் என்ன நடக்க போகுது? கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் நான் தொழிலில் திடீர்னு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு தொழில் கிடைக்கும். தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமான காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. இந்த பொன்னான அந்த 60 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கங்க. ஆதிபராசக்தி அம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்க. உங்களுக்கு பெருத்த யோகங்கிறது கிடைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர கோலையில் மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட உங்களோட குங்குமம் நிலைக்கும். கடகராசி நேயர்களே, பொதுவாக கடகராசி அப்படின்னு எடுத்துக்கிட்டாவே தாய்மை நிறைந்த ராசி. கடகராசிக்காரங்க ஒரு வீட்டில் இருந்துட்டாங்க அப்படின்னா அவங்க குடும்பம் மொத்தமும் மகிழ்ச்சியே சந்திக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா எண்ணம் போல் வாழ்க்கை. நல்லதையே நினைப்பாங்க, நல்லதே நடக்கும். எல்லாரையும் அனுசரித்து போகக்கூடிய ஒரு நல்ல குணம், தாய்மை உள்ளம் அப்படிங்கிறது இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கக்கூடியது. இவங்க பொதுவாக பௌர்ணமியில் பிறந்தால் அமாவாசை தெய்வங்களை வழிபடுறதும், அதாவது அமாவாசையில் பிறந்தால் அவங்க பௌர்ணமி வழிபாடையும் மாற்றி மாற்றி தான் பண்ணணும். அதுதான் இவங்களுக்கு அதிர்ஷ்ட யோகத்தை தரும். ஏன்னா சந்திரன் அப்படிங்கிறது அவங்களோட காலபுருஷ தத்துவத்துக்கு 4ஆம் வீடாக அந்த கடகராசிங்கிறது வருது. அதனால் அங்கே சந்திரன் ஆட்சி, அதாவது சகல சந்தோஷங்களையும் தரக்கூடிய ஒரு அற்புதமான ராசி அப்படின்னா அது கடகராசி தான். அவங்கள ஒரு மனைவியாக பெற்ற ஒரு கணவன் அப்படிங்கிறவன் முன் ஜென்மத்தில் அவன் பல்விதமான ஒரு தவம் இருந்து வரம் பெற்ற ஒரு பெண்ணாக தான் கடகராசிக்காரங்க கிடப்பாங்க. அதனால் கடகராசியை கல்யாணம் பண்ண கணவன்மார்களுக்கு ஒரு பெரிய யோகம் செஞ்சவங்களாக தான் இருப்பாங்க. புண்ணியம் பெற்றவர்களுக்கு தான் கடகராசி பெண்கள் மனைவியாக வருவாங்க. அதே மாதிரி கணவனாக இருக்கக்கூடிய கடகராசிக்காரங்களும் ரொம்ப ஒரு யுனிக்கான ஒரு அறிவாளியாக இருப்பாங்க. பின்னாடி நடக்கிறத முன்னாடியே கண்டறியக்கூடிய அற்புதமான குணங்கிறது அவங்களுக்கு மனசே பேசும். உங்களுக்கு இது நடக்க போகுது அப்படின்னு மற்றவங்கள்ட்ட அவங்க ஜோசியக்காரங்கள்ட்ட கேட்க வேண்டியதில்லை. அவங்க பெரிய ஒரு குறி பார்க்க வேண்டியதில்லை. எல்லாமே அவங்களுக்கு ஈஸியாக மனசே சொல்லிடும். இன்றைக்கி இப்படி போ, இந்த வழியில் போன்னு சொல்லக்கூடிய அந்த அளவுக்கு அறிவாளியானவங்க தான் கடகராசிக்காரங்க. கடகராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நாளைக்கு மனசு நல்லா இருக்கும், ஒரு நாளைக்கு மனசு சங்கடமாக இருக்கும். அந்த ஏற்றத்தாழ்வுகள் இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சந்திரன் வளரும் தேயும். அதனால் மன ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் சில சங்கடங்கள் இது நாள் வரைக்கும் கொடுத்து வந்தது. அதுக்கு அடிப்படை காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அஷ்டமச்சனி நடந்தது. உங்களுக்கு நல்ல குணங்கள் இருந்தும் அவங்க கடந்த 2 வருஷமாக படாத பாடு பட்டாங்க. தேவையில்லாதவங்கள்ட்ட போய் அகப்பட்டவனுக்கு அஷ்டமச்சனினா ஒரு நல்லவே நினச்சி அவங்க போய் பழகியிருப்பாங்க. அவங்க கெடுதல்காரனாக இருந்திருப்பாங்க. அவங்களோட மொத்த வாழ்க்கையுமே அசிங்கப்படுத்தக்கூடியவங்களாக அவங்களுக்கு தேடி வந்திருப்பாங்க. அப்படி ஒரு நெருக்கடியான சூழ்நிலைகளை இந்த கடக லக்னமும் கடக ராசிக்காரங்களும் அனுபவிச்சாங்க. நம்ம யதார்த்தமாக பேசியிருப்போம், உண்மையாக இருந்திருப்போம். அதை அவங்க பிளாக்மெயில் பண்ணுவாங்க. உன்னைய பற்றி நான் வெளியில் சொல்லவான்னு. நம்ம நட்பாக தான் பழகியிருப்போம். அதை வச்சு பிளாக்மெயில் பண்ணக்கூடிய ஒரு கெட்டவங்க, கொடூரமானவங்கள்லாம் நீங்கள் இந்த அஷ்டமச்சனி காலத்தில் உங்களுக்கு அமைஞ்சாங்க. உங்களோட நல்ல மனசுக்கு நல்லதே நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இது ஒரு சாட்சியாகவே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் எப்பயுமே யதார்த்தமானவங்க, யார் மேலேயும் ஈஸியாக அன்பு செலுத்திடுவீங்க. ஆனால் யார் மேலே அன்பு செலுத்தணும் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா, அது உங்களுக்கு தெரியாமல் ரொம்பவே சங்கடங்கள் பட்டுட்டீங்க. அதனால் உங்களோட அன்பு கிடைக்காதவங்க தான் வருத்தப்படணும். ஏன்னா உங்கள்கிட்ட உள்ள அன்பு வேறு யார்கிட்டையும் கிடைக்காது. அதெல்லாம் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும். உங்களை பிரிந்தவர்கள்ட்ட போய் கேட்டிங்கன்னா கண்டிப்பாக ஐயோ அவங்கள நான் மிஸ் பண்ணிட்டேங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நீங்கள் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக தான் இருப்பீங்க. எப்பயுமே கெடுதல் செஞ்சவங்க வருத்தப்படணும். நம்ம யாரையும் ஏமாத்தலை, ஆனால் ஏமாந்தவங்களுக்கு தான் வழி தெரியும். நீங்கள் ஏமாந்தவங்க, நீங்கள் உங்களுக்கு ஏமாற்றவே தெரியாது. அப்படிப்பட்ட
ஒரு நல்ல குணங்கிறது உங்களுக்கு உண்டு. இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இந்த நேரத்தில் சனி வக்ரமும் ஆயிட்டாரு, அஷ்டம சனி ரிவர்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலையில் தான் நீங்கள் இருந்தீங்க. ஆனால் இனிமேல் அப்படி ஒரு சூழ்நிலை உங்களுக்கு அமையாது. ஏன்னா வரக்கூடிய ஆவணி மாதம் உங்களோட வாழ்க்கையே மாற்ற போகுது. சனி வக்ரமானாலும் அஷ்டமச்சனியோட கெடுபலன்கள் அப்படியே உங்களுக்கு மாறப்போகுது. அடுத்ததாக குருவும் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலமாக தான் இருக்குது. இது கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் ஒரு டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கும். இந்த அடுத்து வரக்கூடிய ஆவணி புரட்டாசி இந்த 60 நாட்கள் உங்கள் வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு சந்தோஷத்தை கொடுக்க போகுது. ஏன்னா நீங்கள் யாராவது கல்யாணம் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வரன் அமைஞ்சிரும். அடுத்ததாக புத்திர பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு இமீடியட்டாக அவங்களுக்கு புத்திர பாக்கியங்கிறது கிடைக்க போகுது. ஏன்னா கல்யாணம் முடிச்சனையும் உங்களுக்கு இன்னும் குழந்தை பிறக்கலையா, உங்களுக்கு எப்படா கெடுதல் நடக்கும், அதை வச்சு குத்தி காட்டி பேசலாம்னு நினைக்கிறவங்களுக்கு மத்தியில் உங்களோட அன்பான உங்களோட உண்மையான மனசுக்கு உடனடியாக அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் உருவாகக்கூடிய அற்புதமான காலமாக இருக்குது. நகை அடுக்கணும் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ நகை கிடைக்கும். திருமணத்துக்கு ரொம்பவே ஒரு போராட்டமாக இருந்திருக்கும், அதெல்லாம் இப்போ மாறி உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகங்கள் பெறக்கூடிய அற்புத காலமாக தான் இந்த வரக்கூடிய 60 நாட்கள் இருக்க போகுது. அப்போ இந்த 60 நாட்கள் என்ன நடக்க போகுது? கல்யாணம் நடக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், தொழிலில் ஒரு முன்னேற்றம் கிடைக்கும். இது வரைக்கும் நான் தொழிலில் திடீர்னு கஷ்டங்கள் அனுபவிச்சுக்கிட்டே இருக்கேன் அப்படிங்கிறவருக்கு தொழில் கிடைக்கும், தொழிலில் ப்ரொமோஷன் கிடைக்க போகுது. உங்களுக்கு பெரிய அதிர்ஷ்டமான காலமாக கடகராசிக்காரங்களுக்கு இந்த 60 நாட்கள் இருக்க போகுது. இந்த பொன்னான அந்த 60 நாட்களை நல்லா பயன்படுத்திக்கங்க. ஏன்னா கடகத்தில் தான் குரு உச்சம் பெறாரு. அப்படி ஒரு அதிசயம் அடுத்து வரக்கூடிய குரு அதிசார பயிற்சியிலே உங்களுக்கு காத்திருக்கு. அதனால் நன்மைகள் உங்களுக்கு தொடர்ந்து நடக்க போகுது. உங்களுக்கு அதிர்ஷ்ட தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடகராசிக்காரங்களுக்கு ஆதிபராசக்தி அம்மன் தான். நீங்கள் ஆதிபராசக்தி அம்மனை நீங்கள் வெள்ளிக்கிழமைகளில் வழிபடுங்க, உங்களுக்கு பெருத்த யோகங்கிறது கிடைக்கும். ஏன்னா வெள்ளிக்கிழமை சுக்கிர ஹோலையில் மல்லிகைப்பூ வச்சு நீங்கள் ஆதிபராசக்தி அம்மனை வழிபட உங்களோட குங்குமம் நிலைக்கும், குழந்தைகள் செழிப்படைவார்கள், குடும்ப பொருளாதாரம் ஓங்கும். அனைத்து விதத்திலையும் உங்களுக்கு அதிர்ஷ்ட யோகம் வேணும் அப்படின்னா ஆதிபராசக்தி அம்மனை வழிபடுங்க. கடகராசிக்காரங்க மென்மேலும் பெரிய வளர்ச்சிகளை நீங்கள் பெற போகிறீங்க. நீங்கள் யாரையும் எதிரியாக நினைக்க மாட்டாங்க, ஆனால் எதிரியாக நினச்சவங்க தோற்று போயிடுவாங்க. கண்டிப்பாக உங்களுக்கு 100% வெற்றியை அடுத்த 60 நாட்கள் கொடுக்க போகுது. நம்பிக்கையாக இருங்க, வெற்றி மேலே வெற்றி உங்களுக்கு உண்டு. கடகராசிக்காரங்களுக்கான பரிகாரங்கள் எல்லாத்தையும் நீங்கள் பார்த்தீங்க. இது தொடர்ந்து செஞ்சுட்டு வாங்க. நம்ம இன்னொரு எபிசோடில் அடுத்தடுத்த ராசிகளுக்கான பலன்களை நம்ம பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டு பக்தி கஃபே தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.